அனைவருக்கும் தமிழ் வணக்கம். தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு பார்க்குறப்போ இது தொடங்கினதுலேருந்து என்ன மாதிரியான வினாக்கள் கேட்டுக்கிறாங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணுறப்போ பெரும்பான்மையான வினாக்கள், அதாவது 75 விழுக்காடு வினாக்கள் புதுசாக படிக்கிறவங்களுக்கு கஷ்டமாகும், 25% கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. வாங்க நம்ம வீடியோவில் போயிடலாம். இப்போ நாம் இன்றைக்கி என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், தமிழ் முதல் எழுத்துக்கள். தமிழில் நம்ம பேசணும் அப்படின்னாலும் கூட எழுதும்போது தமிழில் எந்த எழுத்தெல்லாம், அது ஒரு வார்த்தை ஒரு சொல் நம்ம எழுதணும் அப்படின்னா எது மாதிரியா எந்த எழுத்துக்கள் எல்லாம் முதல்ல வரலாம் அப்படின்னு சொல்லி இலக்கணத்தில் வச்சுக்கிறாங்க. நான் அப்படி பார்க்குறப்போ உயிரெழுத்துக்கள்னு ஒன்று படித்தோம் இல்லையா, உயிரெழுத்துக்கள் 12 அப்படின்னு படிச்சிருப்போம். இதை குறில் நெடில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த 12 எழுத்துக்களுமே மொழி முதல் எழுத்துக்களில் வரும். 12 எழுத்துக்களுமே அப்படின்னா இப்போ உயிர்மை எழுத்துக்கள் அப்படிங்கிறப்போ மெய்யெழுத்து கூட உயிரெழுத்தை சேர்க்கும்போது உயிர்மை எழுத்தாக அது மாறிக்கும். மேலே இந்த மெய்யெழுத்தில் இருக்க அந்த புள்ளி எழுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, மேலே இருக்க அந்த புள்ளியை எடுத்துட்டோம் அப்படின்னா அது வெறும் இக்கு அப்படின்னு சொல்லும்போது கா மட்டும்தான், மேலே புள்ளி எழுத்துல கா மட்டும்தான் வரும். அப்போ இக்கு ப்ளஸ் ஆ, இந்த உயிரெழுத்தோட ஆவை சேர்க்கணும் அப்படிங்கிறப்போ கா வருது பார்த்தீங்களா. இது மாதிரி உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்களுமே மொழிக்கு முதலில் வரலாம் அப்படின்னு மொழி முதல் எழுத்துக்களில் இந்த 12 எழுத்துமே கண்டிப்பாக மொழி முதல் எழுத்தாக கண்டிப்பாக வரும். அப்படி பார்க்குறப்போ மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த 12 எழுத்துக்களும் எந்த உயிர்மை எழுத்தாக அதை கன்வெர்ட் ஆகும்போது எல்லா எழுத்துக்கள் கூட இது சேர்ந்து ஒரு வார்த்தையாக, இப்போ கண்ணன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கண்ணன், காடு, கிளி, குயில், இந்த மாதிரி எல்லா எழுத்துக்களுமே 12 இடங்களிலும் இந்த உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்களும் நமக்கு மொழி முதல் எழுத்தாக வரும். எனக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் தமிழ் மொழிக்கு முதல் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்குறப்போ 22 எழுத்துக்களுமே மொழிக்கு முதலாக வரும். நம்ம வார்த்தை நம்ம பேசும்போது சொல்லுவோம், அதுதான் மொழி அப்படிங்கிறது தான் இலக்கணத்தில் சொல்லக்கூடியது. மொழி முதல் மொழி இறுதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மொழி முதல் எழுத்துக்கள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ இந்த உயிரெழுத்துக்கள் 12 மொழிக்கு முதல்ல வரும். அடுத்ததை பார்க்குறப்போ இப்போ மொத்தம் 22 சொன்னோம் இல்லையா, இப்போ 12 அப்படின்னு முடிஞ்சிருச்சு. மிச்சம் இருக்க எழுத்துக்களில் பார்க்குறப்போ மெய்யெழுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேலே இருக்க புள்ளியை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை எல்லாம் இக்கு ப்ளஸ் ஆ கா, மேலே புள்ளி எடுத்தோம்னா இக்குன்றது காவை மாறிடுது. என்ன அர்த்தம் சொல்கிறோம் நம்ம, இது இக்கு ப்ளஸ் ஆ சேரும்போது தான் அதை காவை மாறிச்சு அப்படின்னு சொல்லி நிறைய நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போதோ சரி, நம்ம கேட்கும்போதும் சரி, இது நமக்கு புரியாது. இக்கு ப்ளஸ் ஆ, அந்த இக்குங்கிறது மெய்யெழுத்து, ஆங்கிறது உயிரெழுத்து. இக்கில் மேலே புள்ளி எடுத்துட்டு இந்த ஆவை அது கூட சேர்க்கும்போது காவா மாறிடும். அந்த கா அப்படிங்கிறது அந்த கப் அப்படின்னு அவ்வு வரைக்கும் சேரும்போது இந்த எழுத்துக்கள் எல்லாமே மொழிக்கு முதல்ல வரும்னு நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். இப்போ என்ன எழுத்தெல்லாம் இந்த மெய்யெழுத்தை எடுக்கும்போது இந்த புள்ளியெல்லாம் மேலே எடுத்துட்டோம். இதில் எல்லா கூடையும் சேர்ந்து வரும் அப்படின்னு பார்க்குறப்போ கா ஞா ச ஞா அப்படின்னு படிப்போம் இல்லையா. இதில் மொழிக்கு முதல்ல வர்றது கா ச தா நா பா மா. மிச்சம் இருக்க இந்த 10 எழுத்துக்கள்ல 12 எழுத்துக்கள் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. இப்போ 22 மொத்தம் சொன்னோம் இல்லையா. இந்த 12 எழுத்துக்கள் 12 போக மிச்சம் 10 இருக்குல்ல, இந்த 10 எழுத்துமே நம்ம மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து தான் எடுக்க போகிறோம். ஆனால் இதில் அந்த புள்ளியை எடுத்து தான் சேர்க்க முடியும். இப்போ அந்த வரிசை ஞாபகத்தில் வைக்கிறதுக்காக இதில் அடுத்து அந்த 12 நிலைகளையும் வர்றதை நம்ம சொல்லித்தரோம். இப்போ கா ஞா இந்த 2 எழுத்துமே கா சா அப்படிங்கிற 2 எழுத்து, அடுத்து தா நா இந்த 2 எழுத்து, பா மா, இந்த ஆக மொத்தம் 6 எழுத்துக்களுமே மொழிக்கு முதலில் வரும். கா சா தா நா பா மா, இந்த 6 எழுத்துக்களுமே அடுத்த மொழிக்கு முதலில் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கண்ணன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாலும் கூட கவ்வு வரைக்கும் இது வரும். ஏன்னா கா ப்ளஸ் அப்புன்னு சொல்கிறோம்ல, கவ், அது கான்னு சொல்ல மாட்டோம், கவ்வுன்னு வந்துடும். அந்த கவ் அப்படிங்கிறது மொழிக்கு முதல்ல அது வரைக்குமே வரும். சாவு சா அப்படின்னு தொடங்கி சவு வரைக்கும் வரும். இது மாதிரி தாவாக இருந்தாலும் தால தொடங்கி தவு வரைக்கும் வரும். நான் அடுத்து நான் அப்படின்னு பார்க்குறப்போ நாலேருந்து நவ் வரைக்கும் வரும். பா அப்படிங்கிறது பால் தொடங்கி கவ் வரைக்கும் வரும். மாங்கிறது மா தொடங்கி மவ் வரைக்கும் வரும். அடுத்த மிச்சம் இருக்க 4 எழுத்து அப்படின்னு பார்க்குறப்போ அடுத்த இதில் வரணும் நம்ம. இது என்னென்னா ஞா மா யா வா, இந்த 4 எழுத்துக்களுமே சரியா இருக்கக்கூடிய மொழி முதல் எழுத்துக்கள். ஆக மொத்தம் 22 அப்படி வந்துடும். இப்போ இது எதுவுமே இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் எல்லா எழுத்துக்களுமே மொழிக்கு முதல்ல வராது. இல்லை ஞா அப்படிங்கிறது ஒரு இடத்துல மட்டும், அந்த ஞா மட்டும்தான் மொழி முதல்ல வரும். ஞா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது 4 இடத்துல வரும். ஆனால் 4யுமே நம்ம இன்னைக்கு பயன்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டால் பயன்படுத்தலை. அதான் உண்மை. நம்ம இன்னும் ஞொழுகிற்று அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு அர்த்தமும் யாருக்கும் தெரியாது, நம்ம நடைமுறை வாழ்க்கையில் யாருமே பயன்படுத்தவும் இல்லை. இப்போ ஞா யா வா அப்படின்னு 4 எழுத்தையும் யா வா அப்படின்னு பார்க்குறப்போ இந்த 10 எழுத்துக்களுமே சேர்ந்து 22 எழுத்துக்களும் மொழிக்கு முதல் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம இலக்கணத்தில் சொல்கிறோம். மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டோம்னா 22 அப்படின்னு நம்ம கண்ணை திறந்துட்டு டிக் அடிக்கணும். ஆனால் டிக் அடிக்கிறது கண்ணை திறந்து தான் அடிக்க முடியும், அப்படி எடுத்துக்கலாம். அடுத்து மெய் எழுத்துக்கள் அப்படின்னு மெய் எழுத்துக்கள்ல எத்தனை எழுத்து அப்படின்னு கேட்டோம்னா
இந்த 10 எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இது மாதிரி எங்கெங்க இதெல்லாம் வரும் இந்த அளவுக்கு டீப்பாக கேட்க மாட்டாங்க. பட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். சரிங்களா? இப்போ கா ச த ந ப ம இந்த 6 எழுத்துக்களும் 1 by 1 வரிசையாக இருக்குதுல்ல, இதை இணை எழுத்துக்கள்னு நம்ம அந்த கணக்கில் சொல்லிக்கலாம். அது இணை எழுத்துக்கள் நம்ம தனியாக பேசணும், ஒரு சின்ன வீடியோ வந்துடும், அதை நம்ம தனியாக அவங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி அந்த 6 எழுத்துக்கள் 12 6 18 ஆயிடுச்சா? இப்போ ய வா இந்த 4 எழுத்து சேர்த்து 22 ஆயிடுச்சு இல்லையா? இப்போ ஞ அப்படிங்கிறது ஞனம் அப்படிங்கிற வார்த்தையில மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும். ஞ அப்படிங்கிறது வந்து ஞாயிறு. அது நீ அப்படின்னு எடுத்தா அங்கே சொல்ல முடியாது. இப்போ ஞே அப்படின்னா ஞெகிலி, நெகிலின்னு சொல்லலாம். ஞோ அப்படின்னு சொல்றப்போ ஞொல்லிற்று. இதில் வந்து பெரும்பாலான வார்த்தைகள் இப்போ நம்ம பயன்பாட்டில் இல்லை. அதனால வந்து நம்ம வந்து சொல்லணுமேன்றதுக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கிறோம். அது மாதிரி யா ஞா முடிஞ்சா யா வந்து இதுவுமே வந்து ஒரு 6 எழுத்து 6 இடங்கள்ல மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும். இப்போ யானை அப்படின்னு சொல்றோம்னா அது மொழிக்கு முதல்ல வருது இல்லையா? இப்போ யுகம் அப்படின்னு சொல்லும்போது யூ அடுத்து ஈ எல்லாம் வரல, அதில் யூ தான் வந்துருச்சு. யாக்கு அப்புறம் யூ வந்துருச்சு. இந்த மாதிரியான 4 இடங்கள்ல அது வரும். அது மாதிரி வா அப்படின்னு பார்க்குறப்போ அது 8 இடங்கள்ல வரும். இப்போ யா வந்து 6 எழுத்துக்கள் அது மாதிரி வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இது மாதிரி வா அப்படிங்கிறது 8 எழுத்துக்கள், 8 இடங்கள்ல இது மொழி முதல் எழுத்துக்களாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் சரியானது. இதை வந்து எத்தனை பேர் புரிஞ்சுச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும். அடுத்து மேற்கொண்டு எப்படி அடுத்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறதும் ஒவ்வொருத்தரும் சொல்ல நம்ம அடுத்தடுத்து கொண்டு போக முடியும். அதுதான் சிறப்பாகவும் இருக்கும் அப்படின்னாலும் கூட இன்னைக்கு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.